ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தான் கோடிங்கில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன அவுட்புட் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஹாலோ ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பைத்தானில் கோடிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்டிங் கோடிங்கில் வந்து இந்த கோடிங் ரொம்பவுமே சிம்பிளானதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு லைனில் வந்துட்டு நமக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக ஒரு லூப் எடுத்திருக்கோம். இங்கே நமக்கு 5 காலம் இருக்குது. அதனால் கவுண்டர் வேரியபிள் நான் காலம் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி ரேஞ்சில் வந்து 5 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கேங்க. என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்க. அதனால கொட்டேஷனில் ஸ்டார் கொடுத்துருக்கோம். அதுவும் சேம் லைனில் பிரிண்ட் ஆகணும், நெக்ஸ்ட் லைன் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எண்ட் ஈக்குவல் டு கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம கொட்டேஷன்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் கொடுத்தா போதுங்க. அதாவது ஸ்பேஸுக்கு கொட்டேஷன் கொடுக்கணுங்க. கொட்டேஷன் ஸ்பேஸ் கொட்டேஷன். இப்போ நம்ம எண்டு கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் லூப் பொதுவாகவே ஒரு தடவை எதையாவது பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நெக்ஸ்ட் லைன் போயிடுங்க. அப்படி நெக்ஸ்ட் லைன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம எண்டு கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த 5 ஸ்டார் இருக்கிற ஒரு லைன் வந்து நமக்கு 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது 5 ரோஸ் வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், இன்னொரு ஃபார் லூப் கொடுக்கலாங்க. அந்த ஃபார் லூப்க்கு நான் கவுண்டர் வேரியபிள் வந்து ரோன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 லைன் வேணுங்கிறதுக்காக ரேஞ்சில் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எண்டு யூஸ் பண்ணுறதுனால எண்ட் ஈக்குவல் டு கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கறதுனால நமக்கு நெக்ஸ்ட் லைன் போகாதுங்க. அப்போ ஒவ்வொரு ரோக்கு அப்புறமும் நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படிங்கிறதுக்காக எம்டி பிரிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அதாவது கோடிங் எப்படி பில்ட் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கொடுக்குறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் எடுத்திருக்கோம் அவுட்டர் லூப்பில். நெஸ்டட் லூப்பில் வந்து காலம் எடுத்திருக்கோம். அதை நம்ம மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லைங்க. அவுட்டர் லூப்பில் காலம், நெஸ்டட் லூப்பில் ரோ கொடுத்தாலும் இதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு பிரிண்ட் ஸ்டார் எண்ட் அப்படிங்கிறது வந்து நெஸ்டட் லூப்பில் இருக்கணும். அதே மாதிரி எம்டி பிரிண்ட் வந்து அவுட்டர் லூப்பில் இருக்கணுங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண நெஸ்டட் லூப்பில் இருக்கிற 5 காலம் வந்து நமக்கு 5 தடவை நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. இங்கே நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நமக்கு ரோ வேல்யூ காலம் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரோக்கு வந்து ஆர்னு எடுத்திருக்கோம், காலமுக்கு சின்னு எடுத்திருக்கோங்க. அவுட்டர் லூப்போடைய ஐட்ரேஷன் நடக்கும்போது ரோவோட வேல்யூ 0, 1, 2, 3, 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகுங்க. நம்ம ரேஞ்சில் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபைனல் வேல்யூ. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காதனால ரேஞ்ச் எப்போவுமே 0லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் லாஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோமோ அது -1. ஸோ இங்கே நமக்கு 5 - 1 4 அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு ஐட்ரேஷன் நடக்குதுங்க. இதை பற்றி நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நெஸ்டட் லூப்பில் காலமோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, அவுட்டர் லூப்புடைய ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நெஸ்டட் லூப் வந்து நமக்கு 5 டைம்ஸ் ரன் ஆகும். அங்கே காலமோட வேல்யூ 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு நமக்கு 5 வேல்யூஸ் வருங்க. இது வந்து அவுட்டர் லூப்புடைய ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இங்கே நமக்கு 5 வேல்யூஸ் நமக்கு காலமோட வேல்யூ வருங்க. இப்போ நமக்கு தேவையான அவுட்புட்டுக்கு வந்திருக்கோங்க. நமக்கு தேவையான அவுட்புட்டில் என்ன அப்படின்னா, அவுட்டரில் இருக்கிற ஸ்டார் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாதுங்க. இதோட ரோ வேல்யூ காலம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ நமக்கு மேலே இருக்கிற லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணுங்க. அதே மாதிரி கடைசி லைனில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணுங்க. கடைசி லைனில் நான் இங்கே n வச்சுருக்கேன். காலம் வேல்யூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலமில் நமக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி லாஸ்ட் காலம்லையும் நமக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணுங்க. இப்போ அதையெல்லாம் தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ப்ரோக்ராமில் இருக்கிற ஆர் வேல்யூ சி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு தேவையான ரோ வேல்யூ என்ன, தேவையான காலம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு r = 0 அப்படிங்கிறது வேல்யூங்க. லாஸ்ட் ரோக்கு வந்து r = 4 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூங்க. அதே மாதிரி சியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் காலமில் 0வா இருக்குங்க, லாஸ்ட் காலமில் 4ஆ இருக்குங்க. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரோவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோ = 0,
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் உடைய வேல்யூ காலம் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் உடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 4. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த வேல்யூஸ் எங்கே போடலாம் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூஸ் வரும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். அதனால நம்ம வந்து இந்த வேல்யூஸை பிரிண்ட்டுக்கு மேலே இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துடலாங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா இஃப் ஃபைனலாக வந்து அதாவது லாஸ்ட்டாக நம்ம கோலன் கொடுக்குறோம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு வேணும். ரோ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். காலம் வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ரோ வேல்யூ காலம் வேல்யூ வந்து 4ஆ இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்க. இப்போ இதையெல்லாம் லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோங்க. ரோவோட வேல்யூ 0வா இருந்துச்சு அல்லைன்னா ரோவோட காலமோடைய வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா இல்லை காலமோட வேல்யூ 4ஆ இருந்துச்சு அப்படின்னா ரோவோட வேல்யூ 4ஆ இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சிங்கிள் லைனில் எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருப்போம். இப்போ நம்ம இங்கே வந்து 1 2 3 4 5 6 லைன்ஸில் எழுதியிருக்கோம். அப்போ ஒரே லைனை வந்து நம்ம அடுத்தடுத்த லைனில் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனோடைய எண்டிங்லையும் நம்ம பேக் ஸ்லாஷ் கொடுத்தா போதுங்க. இப்போ பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ இங்கே வந்து இஃப் பேக் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இஃப்ங்கிறது ஒரு லைனாகவும் ரோ ஈக்குவல் டு 0 ஆர் அப்படிங்கிறது ஒரு லைனாகவும் கன்சிடர் பண்ணாமல் ரெண்டுமே இங்கே ஆறுன்னு இருக்குது, ஆறுமே வந்து ஒரே லைனாக கோடிங்கில் வந்து ரன் ஆகுங்க. இப்போ அதே இஃப் கண்டிஷனை வந்து நம்ம 2 லைனில் எழுதியிருக்கோங்க. 2 லைன் தான் இருக்குங்க. அதனால முதல் லைனில் மட்டும் ஒரே ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோங்க. இப்போ கோடிங்கில் வந்து நமக்கு கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ ஏற்கனவே ஸ்டார் இருந்த இடத்துல வந்து ஸ்டாருக்கு பதிலாக வேற என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாங்க. அதுக்காக ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. எல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூஸ் அதாவது ரோ வேல்யூ காலம் வேல்யூ வந்து 0 4ஆ இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து எண்ட் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ள ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 5 ரோஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம ரோ வேல்யூஸை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரேஞ்ச் வேல்யூவை அதே மாதிரி காலம் லாஸ்ட் காலமுடைய வேல்யூ லாஸ்ட் ரோவோட வேல்யூவும் நம்ம மாற்றணுங்க. அதுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. லைன் அப்படிங்கிற வேரியபிளில் யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி அந்த வேல்யூவை லைன் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்க. அதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இன்ட் ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தனி வீடியோஸ் போட்டிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த லைன் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம 2 ஃபார் லூப்லையும் ரேஞ்சில் கொடுக்குறோங்க. இப்போ 4 லைன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரேஞ்சில் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதே மாதிரி நமக்கு 5 லைன்ஸில் வந்து nth காலம் nth ரோவோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 4 இருந்துச்சு. அப்போ 5 அப்படிங்கிறது 5 - 1 4 அப்படி இருந்துச்சு. அப்போ லைன் அப்படிங்கிற வேல்யூக்கு லைன் -1 அப்படின்னு கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஹாலோ ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்துட்டு காலம் வேல்யூவும் ரோ வேல்யூவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்று அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னா நமக்கு அது ரெக்டாங்கிள் ஷேப் ஆகிடும். அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோடிங் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரோ வேல்யூவை யூசர் கிட்ட வாங்குறோம். அவுட்டர் லூப்பில் ரேஞ்சில் ரோ வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி கடைசி லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ரோ ஈக்குவல் டு r - 1 கொடுக்குறோம். அதே மாதிரி காலம் வேல்யூவை வாங்கி காலம் வேல்யூவையும் நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. இந்த கோடிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.